महागणपतये नमः कर्पूरताम्बूलं निवेदयामि योपां पुष्पं वेदाप्तवान् प्रजावाहन् वृषभान् भवति चन्द्रमावापां पुष्पं पुष्पवान् प्रजावाहन् वृषभान् भवति महागणपतये नमः वेदोक्तमन्दपुष्पं समर्पयामि समस्तोपचारान् समर्पयामि ओं वक्रतुण्ड महाकाय सूर्यकोटितमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा दीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धुः ब्रह्मेन्द्र गङ्गाधरां स्वान्तैलोककुडिम्बिनीं सदा वन्दे मुकुन्दप्रियाम् एते सर्वशक्तिं ते भयभ्यत्राकिनो देवी दुर्गे देवी नमोस्तुते नमस्तस्यै 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 नमो नमः विष्णुपद्मश्रीमी तन्नो लक्ष्मी प्रचोदयात् पाद्यं समर्पयामि महादेवी विद्महे विष्णुपद्मश्रीमी तन्नो लक्ष्मी प्रचोदयात् महादेवी विद्महे विष्णुपद्मश्रीमी तन्नो लक्ष्मी வழக்கம் போல நம்ம கூட்டு பிரார்த்தனையுடைய 5 குறிக்கோள்களை பத்தி பேசுவோம். இன்னிலிருந்து அது 6 குறிக்கோளா மாறுது. இந்த சஸ்பென்ஸ் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், பங்குனி உத்திரம், வெள்ளிக்கிழமை. பல நல்ல விஷயங்கள் சேர்ந்தது. எங்கெங்கும் பல ஆயிரக்கணக்கான கும்பாபிஷேகங்கள் இன்னைக்கு பாரதம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு ரொம்ப சிறந்த நாள். இப்படி எல்லாம் அமைந்த தினம். அதை விட என்ன விசேஷம்னா, இன்னைக்கு உங்க கூட்டு பிரார்த்தனை நல்லபடியா எல்லாம் நிறைவேறும் நம்ம பண்றோம். இன்னைக்கு டீச்சர் கிடைச்சிருக்காரு. எப்போதுதான் இவர் ஒரு நாள் கிடைப்பாரு. அவர் நித்திய அக்னிஹோத்திரன்னு ஒரு பெரிய அனுஷ்டானம் இருக்கு. பரம்பரையா அதை பண்ணிட்டு வந்தவர். இவங்க தாத்தா யாகம் பண்ணவர். இன்னைக்கு உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கு சங்கல்பம் அவரே பண்ணி வைக்கிற அளவுக்கு கடவுள் கருணை. இன்னைக்கு சாதாரணமா நமக்கு பண்ணிட்டு வருவார், ரொம்ப நல்லா பண்ணுவார், அது ஒரு விஷயம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தான் இவர் வருவார். இவரு நித்திய அக்னிஹோத்திரி. இந்த வைதிகம் பண்ற புரோகிதம் பண்றவங்கள, இந்த பிராமணர்கள்ல 10,000 பேர்ல ஒருத்தர் தான் இந்த நித்திய அக்னிஹோத்திரியா இருப்பாங்க. 10,000த்துல ஒருத்தர் கூட இருப்பாரா சந்தேகம். இன்னைக்கு நாட்டு நிலைமை அப்படி இருக்கு. ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க. அதனால இந்த நித்திய அக்னிஹோத்திரி யாகம் பண்ணவர் அவரு இன்னைக்கு நம்ம பூஜையை நடத்தி வைக்கிறது ரொம்ப விசேஷம். திடீர்னு நடந்த விசேஷம். சரி, நம்முடைய 6 குறிக்கோளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, போன வாரம் வந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது எப்படி இந்த கஷேத்திரம் உருவாக்கப்பட்டது, இங்க என்னெல்லாம் நல்லா நடக்குது, மகிமை எவ்வளவு சர்வீஸ் நடக்குது, என்ன டிவினிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதுல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 4 மாடோடு ஆரம்பிச்சது. இன்னைக்கு 450 குழந்தைகள். இங்க 100க்கு சொச்சம், 100 கொஞ்சம் 90ல 100, ஒரு 300ல இருந்து 350 வரல. இங்க இருந்து 100 கிலோமீட்டர்ல 3 இடத்துல பராமரிச்சுட்டு இருக்கோம். இந்த மகா பெரிவா என்ற காந்திஜியால் தரிசிக்கப்பட்ட நடமாடும் தெய்வம். அவருடைய தீர்க்க தரிசனம் வீட்டுக்கு வீடு பசுமாடு எல்லாம் இருந்த போது டி நகர்ல 62க்கு அப்புறம் அவர் சென்னைக்கு வரல. 62ல சென்னையில பாத யாத்திரை பண்ணும்போது ஏதோ அப்படி போகும்போது இது ஒரு பெரிய தென்னந்தோப்பு. இங்க நடுவில் 10 மாடு இருக்கும். இந்த லேண்ட் ஓனருடைய 3-4 ஓனர்ஸ் அவங்களுடைய பசுமாடுகள் கட்டி வச்சிருக்கோம். நேரா இந்த பசுமாடு இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு 1 மணி நேரம் அவரோட தியானம் ஜபம் பண்ணிட்டு போறாரு போற வழியில. இது நடந்தது 62. 16 வருஷம் கழிச்சு, அதான் 62ல இங்க எல்லா வீடுகள்ல பெஸ்மாமல்ல டி நகர்ல வீடு இருக்கிறவங்கள பெரிய விஷயம். ஏன்னா மத்தெல்லாம் சவுட்ல சரௌண்டிங்ல இருப்பாங்க. அப்ப சிட்டி வளரல. அந்த வீட்டுக்கு வீடு பசுமாடு இருந்தது. இந்த பசு பாதுகாப்புங்கிற விஷயம் அவ்வளவு முக்கியமா அப்போ நிறைய பேருக்கு பட்டிருக்கு. அது தேவையில்லை. ஆனா அவர் இங்க உட்கார்ந்துட்டு போயிட்டார். 16 வருஷம் கழிச்சு 1978ல
ஒரு பெரிய நாடு பூரா ஒரு ஜனநாயக புரட்சி நடந்து மொராஜி தேசாய் என்ற அப்பழுக்கற்ற காந்தியவாதி பிரதமர் ஆயிட்டாரு. அதே மாதிரி உண்மையான காந்தியுடைய சீடர் பிரபுதாஸ் பட்வாரின்னு ஒருத்தர், ரொம்ப காந்திஜிக்கு ஈக்குவலான காந்தியவாதி, அவர் இங்க கவர்னரா வந்தார். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பாக்கியமா இருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்துல கிருஷ்ணசாமி ரெட்டியார் ஒரு உத்தமன், அவர் பெரிய ஜட்ஜா இருந்தார், சீனியர் ஜட்ஜா இருந்தார் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. 62ல இங்க வந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு இப்படியே போனவரு 78ல இந்த கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரிய இந்த ஜட்ஜி கிருஷ்ணசாமி ரெட்டியும் கூப்பிட்டு இந்த இடத்தை குறிப்பிட்டு இதை வாங்கி பசு மடம் பசு பாதுகாப்பு இயக்கத்துக்கு ஒரு ஆரம்ப இடமா நிலையமா மாடல் கோசாலையா இதை மாத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டார். பல பக்தர்கள் பிரபுதாஸ் பட்வாரி தலைமையில கிருஷ்ணசாமி ரெட்டி தலைமையில இந்த இடத்தை எல்லாரும் பணம் கொடுத்துருவாங்க. மகாபெரியவர் சொன்னா என்ன, கோடி பேர் கொடுக்க தயார் கொடுத்தாங்க. இதை வாங்கினாங்க. வாங்கி 1978 மாட்டு பொங்கல் அன்னைக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு பொறுமையா இருக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய கஷேத்திரத்துல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. இதனுடைய மகிமை தெரிஞ்சு உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும். 1978ல 4 பசுமாட மகாபெரிவா காஞ்சிபுரத்துல தாமிச்சு இந்த கோசாலையை இவங்களெல்லாம் ஆரம்பிக்க சொன்னாங்க. பலர் சுத்தி வர வீடுகள்ல இருந்து மாடுகளை வீட்டுல காய்கறி வெட்டுற தோல் எல்லாம் கொண்டு வந்து இங்க சேர்த்துருவாங்க. அதுதான் மெயின் உணவு. அப்புறம் ஒரு 2 விஷயம் இந்த ஆரம்ப கால ட்ரஸ்டீஸுக்கு இது வாங்கும் போது, அதுக்கு முன்னாடி அந்த சங்கர மடங்கிறது இருந்தது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை வாங்கிட்டாங்க. அது தனி சங்கர மடம் தான் இது எல்லாத்துக்குமே அதிபதினாலும் அது தனி நிர்வாகமா இருந்தது. இதை வந்து வாங்கும் போது என்ன சொன்னாரு, இது தனி நிர்வாகமா டெடிகேட்டட் ட்ரஸ்டீஸ் ஃபார் கோ சம்ரக்ஷன், பசு பாதுகாப்புக்கு முழுக்க கமிட்டான ட்ரஸ்டீஸ்களை உருவாக்கி இந்த குழந்தைகளை பார்த்துக்கணும்னாரு. என்னன்னு கேட்டா, அவர் கொடுத்த 4 குழந்தைகள், இப்ப 450 குழந்தைகள் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். தினமும் டாக்டர் உண்டு, மெடிக்கல் உண்டு, மருந்து உண்டு, காலில் புண்ணுன்னா ஸ்ப்ரே அடிக்கிறது உண்டு. இத்தனையும் செய்ய மிகப்பெரிய தியாகிகள் இங்க, என்ன தவிர அத்தனை பேரும் தியாகிகள். நான் ஒரு வெறும் பேச்சாளி. இப்போ ஒரு 85 வயசு கிழவர் இங்க பெரியவர். இவரு டெய்லி இங்க சாணி அழுவாரு, எல்லா கைகரியும் பண்ணுவாரு. இங்க 2-3 கிரகலட்சுமிகள் இருக்காங்க. தினமும் இங்க வந்து பெருக்கி துடைப்பாங்க. பல பேர் வியர்வை ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட கஷேத்திரம். இன்னைக்கு வரல யாருக்கும் நிஷ்காமிய பூமி, யாருக்கும் எந்த சுயநலமும் கிடையாது. உலகம் நல்லா இருக்கணும், அதே மாதிரி அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். உலகம் நல்லா இருக்கணும், அப்புறம் இது அடங்கி போச்சு. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. 78ல இதை வாங்கி இப்படி ஆரம்பிச்ச வச்சவரு, இது தனி நிர்வாகமா, இது தனி ட்ரஸ்டீஸ், டெடிகேட்டட் கமிட்டட் கோ சம்ரக்ஷன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு அது உருவாக்கப்பட்டது. அப்ப போட்ட கட்டளை மகாபெரிவா, காசு கேட்காத, கமர்ஷியலா எதுவும் செய்யக்கூடாது, யார்கிட்ட காசு கேட்காதேன்னாரு. நாங்க நமஸ்காரப்பட்டு வந்தாங்க. எனக்கு முன்னாடி இருந்தவரும் சரி, அவரும் சரி, நானும் அவரோட சின்ன இளைஞன். இப்போ நான் இளைஞன் தான் என் மனதளவில். நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அப்போ நான் ரொம்ப காலேஜில் படிக்க ஸ்டூடெண்ட். இதுல இன்வால்வ் ஆகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதே நேரத்தில் தான் சென்னை முழுக்க இருக்கிற மருத்துவமனைகள்லையும் அனாதை ஆசிரமங்களையும் செங்கல்பட்டுல இருக்கிற தொழுநோயாளிகளுடைய இதுலையும் லெப்ரசி இதுல மெடிக்கல் காலேஜ் கில்பாக் மென்டல் காலேஜ் இதுல எல்லாம் தீபாவளி அன்னைக்கு கங்கை விபூதி குங்குமம் ஸ்வீட்டு நல்லெண்ணெய் தைலம் இதெல்லாம் கொடுக்கறது அப்பதான் ஆரம்பிச்சு வச்சார் மகாபெரிவா. இது அதுவும் 40 வருஷமா நடந்துட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் தீபாவளி அன்னைக்கு நாங்கெல்லாம் 6 மணிக்கு, என்னுடைய கல்யாணம் ஆன முதல் வருஷம் தலை தீபாவளி கூட நான் போகல. மகாபெரிவா சொன்ன இந்த கைகறி தான் பண்ணிட்டு இருந்தேன். தீபாவளின்னா 6 மணிக்கு நாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருப்போம். இவர் கூட அதுல ஒருத்தர் 50 வருஷமா. அதுல நான் சின்ன பையன், அப்போ ஒரு ஸ்கூல் முடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்படி ஒரு சர்வீஸ் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா நடக்குது, இந்தியாவில் பல இடங்கள் நடக்குது. இதுக்கு பிள்ளையார சுடி போட்டு தொண்டும் கூட இந்து மதத்தின் ஒரு அடையாளம் தான். ஒண்ணு அதுவே இல்ல, தொண்டுங்கிறது சர்வசாதாரணம். தொண்டு சொல்ல வேண்டாம். தொண்டுங்கிறது வாழ்க்கை இந்து மதத்தை பொறுத்தவரை. அதுவும் தனியா ஒண்ணு விளம்பரப்படுத்த வேண்டிய விஷயம் இல்ல. இந்த மருத்துவமனைகள் நடக்குது. இது எங்க பிளாஷ்பேக்ல இதுல இருந்து கொஞ்சம் டைக்ரஸ் ஆயிட்டேன். ஆனா இது ஒரு செய்தி, இது நடக்குது, நிறைய பேர் தெரியாது. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல லெப்ரசி இதுல இதெல்லாம் தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு 10 பேர் கொண்ட புழு போய் தலையில கங்கை நல்லெண்ணெய் கொஞ்சம் வைப்பாங்க, மாவளத்தை. அடுத்தது கங்கை போஷணம் பண்ணுவார் இன்னொருத்தர். 3வது ஆளு நெத்தியில விபூதி கும்பல், 4வது இடம் கையில சீட் கொடுப்பார். இது இப்படி எல்லா பேஷண்ட்ஸுக்கும் அரசு மருத்துவமனைகள், அனாதை இல்லங்கள் இதெல்லாம் இன்னைக்கு வரல நடந்துட்டு இருக்கு. அந்த பாக்கியமும் எனக்கு கிடைச்சது, இங்க நிறைய பேர் கிடைச்சிருக்கும். இது எதுக்கு சொன்னா, இது 78ல ஆரம்பிச்சிட்டார், வளர்ந்துட்டே இருந்தது. இன்னைக்கு 450 வந்திருக்கு.
இங்கேருந்து மோட்டிவேட் ஆகி இதை பார்த்துட்டு போய் தமிழ்நாடு பூரா 40 கோசாலைகள் உருவாயிருக்கு. ஒவ்வொரு இடத்துல 100-200 பசுமாடுகள் இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது மகாபெரிவா புள்ளையாசுழி போட்டு மாடல் கோசாலையா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுங்கிறதுக்காக இங்கேருந்து போனா தெய்வீகமா இருக்குங்கிறதுக்காக முதல் பசுமாடை இங்கேருந்து கேட்டு வாங்கிட்டு போய் அப்புறம் வயசானதெல்லாம் காப்பாற்றுவாங்க. ஸ்ரீபால்னு ஒரு டிஜிபி இருந்தார். அவரு டிஜிபியா போயிட்டே இருக்கும்போது கார்ல ஒரு கசாப்பு கடையில பசு வெட்டப்படுறதுக்கு பார்த்து இறங்கி நடவடிக்கை எடுத்து அந்த வயசான பசுவை காப்பாத்தி கொண்டு விட்டார். 8-10 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் இருக்கும் அவர் டிஜிபி வருவார். அதே வயசான பசு இங்க வந்து 2 வருஷத்துல அது மகாபெரிவா அனுகிரகத்தால கண்ணு போட்டு பால் கறக்க ஆரம்பிச்சது. இது நான் ஒண்ணுதான் சொல்றேன், இது மாதிரி 100 நடந்திருக்கு. இங்க இப்ப கூட 7-8 வயசும் கழிச்சு ஒண்ணு கண்ணு போட்டிருக்கு. இப்ப சேவாலையான ஒரு 2000 அனாதை குழந்தைகளை படிக்க வச்சு பால் கொடுக்குறாங்க. இப்ப போன வாரம் 10 நாள் முன்னாடி அமெரிக்கால ஒருத்தர் வந்து இங்க ஒரு பசுமாடு கொடுக்கணும். நாங்க நிர்வாகிகள் என்ன சொன்னோம், அதுக்கு 10 நாள் முன்னாடி இந்த சேவாலயில எங்களை பார்த்து குழந்தைகளுக்கெல்லாம் பால் கொடுக்கணும். 2000 குழந்தைகள் 10 மாடு தான் எங்கள்கிட்ட இருக்குன்னாங்க. இந்த அமெரிக்காக்காரங்களை வந்தவங்கள 4 மாடை வாங்க சொல்லி வாங்கி நேரம் இங்கேருந்து அனுப்பிச்சு வச்சோம். எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை, பணம் ஆதாயம் ஒன்றும் கிடையாது. அப்ப அன்னைக்கு மகாபெரிவா சொன்னார், பணம் வாங்காத. நாங்க வாங்கல, தானா வருது. இன்னைக்கு வரல. எங்களை சேர்ந்த நிர்வாகிகள் யாரும் டொனேஷன் கேட்டு எதுக்கும் போனது இல்லை. இங்கே அது மாதிரிதான். வரட்டி வெளியில எல்லாம் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கலப்பிடம் இது பியூர் பசு வரட்டி 3 ரூபா. அது கூட எங்க சர்வீஸ் வேலைக்காரர்கள் இங்க வேலை செய்யற தொழிலாளிகள் அவங்களுக்கு தான் போறது, நிர்வாகத்துக்கு இல்ல. இப்படி இது ஒரு தெய்வீகமா தான் நடந்துட்டு இருக்கு. இது நிறைய விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் தயவு செய்து இது தெய்வீக தொண்டு நீங்க காது கொடுத்து கேட்கணும்னு வேண்டிக்கிறேன். இதுல 78 ஆரம்பிச்சாரா, 1984 சென்னையில அன்னைக்கே 100 கோடி ரூபாய், அன்னைக்கு 84 100 கோடி சொத்து மதிப்புள்ள ஒரு பில்டர் காஞ்சிபுரம் போய் இதை பார்த்துட்டு போயிட்டு காஞ்சிபுரம் போய் 1.5 கோடியிலிருந்து 2 கோடி நான் என் சொந்த பணத்தை போட்டு இது ஃபுல்லா பெரிய கல்யாண மண்டபம் கட்டி கொடுக்குறேன், எல்லாருக்கும் உபயோகம். கோசாலை இப்படி 100 மாடு வேண்டாம், 10 மாடு ஓரமா இருந்தா போறோம் அப்படின்னாரு. அதுக்கு மகாபெரிவா என்ன கேட்டாரு, கற்ப கிரகத்து மேல யாராவது கட்டடம் கட்டுவாளான்னு. கற்ப கிரகங்கிறது சாங்டம் சாங்டோரியம், அது மேல யாரும் கோயில் இருக்கும், அது மேல கட்டடம் கட்டுவாங்களா? எங்க உலகம் பூரா பாருங்க, கற்பகம் கற்பகம். அவர் என்ன சொன்னாரு, இந்த முறையில இருந்து அந்த முறை, அந்த முறையில இருந்து அந்த முறை, இந்த 4 எல்லை போரும் கற்ப கிரகம் சொல்லி சர்டிஃபை பட்டு போயிட்டார். இன்னைக்கு வரல டிவினிட்டி ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு, கற்ப கிரகமா தான் இருக்கு. அவர் சொன்னபடியே நம்ம இன்னைக்கு 6வது குறிக்கோள்னு ஒரு சொன்ன இல்லையா, இன்னில இருந்து அந்த 5ல அந்த 6 இது என்னைக்கும் கல் இல்ல, மண் இல்ல, கட்டடம் இல்ல, டிவினிட்டி ஜெனரேட் ஆன கற்ப கிரகமாவே இன்னும் பல 100 தலைமுறைகளுக்கு இருக்கணும். அப்படிங்கிற பாத்திரையும் நம்ம சேர்த்துப்போம். வழக்கம் போல உங்களுக்கு தெரியும், மாசம் மாசம் நடக்கிற மாச ஆவக தீபமும் அன்னதானம் வர 8ஆம் தேதி புதன்கிழமை, மகாபெரிவா நட்சத்திரம், மாச நட்சத்திரம். இந்த ஆவக தீபத்தை பற்றி நிறைய சொல்லலாம். ரொம்ப உயர்ந்த விஷயம், சிம்பிளான விஷயம், செய்யறதுக்கு ஈஸி, கொஞ்சம் 1 மணி நேரம் தான். ஆனா அது இட் ஜெனரேட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி, சிம்பிளி இட் ஜெனரேட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. இது நான் ஒரு பிறந்ததுல பார்த்துட்டு இருக்கேன். இதுவும் மகாபெரிவா சொல்லி தான் இங்க ஆரம்பிச்சோம். அது இங்க ஆரம்பிச்சப்புறம் இந்த கற்ப கிரகம், இந்த கோசாரை, இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் ப்ராஸ்பெரிட்டி. ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தவங்களுக்கு தெரியும், 8 வருஷம் முன்னாடி வந்தவங்களுக்கு என்ன எப்படி இருந்து, இப்ப எப்படி மகாபெரிவா அதை மாத்திட்டு இருக்காரு. இன்னும் மாறப்போகுதுன்னா என்ன, எல்லோருக்கும் பிரார்த்தனை நிறைவேறணும். தர்ம நியாயத்தின் அடிப்படையில் அமைந்த அனைவரது பிரார்த்தனைகளும் நிறைவேறணும். இங்க நம்ம பண்ற பிரார்த்தனை ராணுவத்துக்காக, விவசாயிகளுக்காக, இயற்கை உணவுக்காக, ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்காக, இதெல்லாம் நிறைவேறணும். இப்போ ஒண்ணு பாதி நிறைவேறிட்டே வருது, வேகமா வந்திருக்கு. டெல்லி நார்த்ல இருந்து சவுத்துக்கு எது பசு பாதுகாப்பு. இங்க நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி எலெக்ஷனுக்கெல்லாம் 1 வருஷம் முன்னாடி இது பேச ஆரம்பிச்ச போது சிக்னல் கூட இல்ல, எலெக்ஷன்ல கூட ஒரு பிரச்சாரம் இல்ல. ஆனா அந்த காந்திஜி சொன்னார் என்று இங்கேருந்து நாங்கள் குரல் எழுப்ப அது நாடு பூராவும் எதிரொலித்து மகாத்மா காந்தி இப்படி சொன்னதே இங்க அமுக்கப்பட்டிருக்கு, வரலாறே மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார், என்னுடைய இறுதி விருப்பம் பசு பாதுகாப்பு தடை சட்டம். இது இப்ப நிறைவேறி வருது. அதுவும் இந்த டிவினிட்டி ஜெனரேட் ஆயிருக்குன்னு நான் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்தியாவில எங்கேயுமே பேசாத போது இங்க பேசிட்டே இருந்த வாரம் எல்லாரும் கூட என்னையா இதே சப்ஜெக்ட் பேசுறான்னு ஒவ்வொரு முறை சொல்லும் போது உங்கள் மூலமா 1,00,000 பேருக்கு போய்கொண்டு இந்த காற்றின் மூலமா போகும். கங்கை எங்கேயோ இருக்கலாம், 1,00,000 பேர்ல ஒருத்தர் கங்கையை போய் ஸ்நானம் பண்ண முடியுது. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா, நீ ஆத்மார்த்தமா இங்க இருந்து கங்கையை நீ புனிதம் ஆயிட்ட, கங்கையை நினைச்சனாலே நீ புனிதம் ஆயிடுகிறாய்.
அதே மாதிரி கடவுள் நம்ம எந்த சுரூபத்துல பார்த்தாலும் நினைச்சால இப்ப நான் கூட என்ன சொல்ல பிரார்த்தனைக்கு டெய்லி சொல்லுவேன், பிரார்த்தனை சீட்டு கடைசியா வந்து போட முடியும், வருத்தப்படாத, இப்ப மனசுல நினை முடிஞ்சு போச்சு, ஒரு லிஸ்ட் சேர்ந்துட்டாங்க. இப்படி இந்த அனுஷம் ஆவகத்தியம் அன்னதானம் வர புதன்கிழமை 8ஆம் தேதி மாசம். அது தவிர வருஷம் 121 வேத உறுப்பினர்கள் பல மணி நேரம் யாகம் செய்து நடத்தும் மகாபெரிவாளுடைய வருஷ ஜெயந்தியான மகா அனுஷம் ஜூன் 2ஆம் தேதி இந்த இடத்தில் இதே கற்ப கிரகத்தில் விமரிசையாக நடக்கும். மகாருத்ரம் நடக்கும், அன்னதானம் நடக்கும், பிரசாதமும் நடக்கும். வேத உறுப்பினர்களுக்கு அறுசுவை உணவுடன் பக்தர்களுக்கும் எல்லா அன்ன பிரசாதங்களுடன் விமரிசையாக வரும் ஜூன் 2ஆம் தேதி நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன பாக்கியமோ அதுல பங்கு பெறுவோம். ஒன்றும் கட்டணம் இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாத கூட நீங்க வாங்க. எல்லாருக்காகவும் லோகசேமத்துக்காக தான் இதை செய்யறோம். இப்படி இதை நான் என்ன சொல்ல வேண்டிய தருணம் இது இங்க பதிவு பண்ணிருக்கேன். உங்க மூலமா உலகத்துக்கு பூரா இது காத்துல போகும். எப்படி அங்க கங்கையிலிருந்து அந்த எல்லா நதிகளுடைய பவித்திரமும் காற்றின் மூலமா பஞ்சபூதங்களின் மூலமா பாரதம் பூரா பரவி இருக்கு. அதனாலதான் பல ஆயிரம் வருஷங்கள ஆக்கிரமிப்புகள் நடந்தும் இந்த பூமி காப்பாற்றப்பட்டிருக்கு. உலக சரித்திரத்தை எடுத்து பாருங்க, எல்லா கலாச்சாரமும் அழிஞ்சு போச்சு, ஆக்கிரமிப்பா அழிஞ்சு போச்சு, எல்லா கலாச்சாரமும் அழிஞ்சதுங்க. உலக வரலாற்றுல அழிக்கப்படாத ஒரே கலாச்சாரம் 1300 ஆண்டுகள் படையெடுப்பிற்கு பிறகும் அந்நிய மத படையெடுப்புகளுக்கு ஆக்கிரமிப்புக்கு அவரும் காப்பாற்றப்பட்ட ஒரே பூமி இது. இந்த ஆன்மீகம் பெறப்பட்ட மகாத்மா காந்தி பசுவதை தடை சட்டம் வேணும்னு வாழ்க்கையெல்லாம் கேட்டவர் உண்ணாவிரதம் இருந்து மகாபெரிவாள் தரிசிச்சார் பாலக்காட்டுல. இது நிறைய பேருக்கு தெரியாது. மகாபெரிவா பாத யாத்திரையா இருக்காரு, கேரளால இந்தியா பூரா போயிட்டு இருக்காரு. ஒரு சுதந்திரத்துக்கு 25 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி பாலக்காட்டுல பாத யாத்திரை பண்ணும்போது மகாத்மா காந்தி மகாபெரிவரை தரிசிக்கணுங்கிறதுக்காக போறாரு. மகாத்மா காந்தி காலையில இருந்து உண்ணாவிரதம் இருந்து மகாபெரிவர் தரிசனம் பண்றாரு. தரிசனம் வெளியில ராஜாஜி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? என்னுடைய மனசாட்சின்னு மகாத்மா காந்தி சொன்ன ராஜாஜி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராஜாஜி ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா முள் பார்த்து சாப்பிடுவாரு, நடப்பாரு, தியானம் பண்ணுவாரு, பிரார்த்தனை பண்ணுவாரு காந்திஜி. உங்களுக்கு உணவு நேரம் ஆயிடுதுன்னு ராஜாஜி ரிமைண்ட் பண்றாரு. இன்னைக்கு மகாபெரிவாள்கிட்ட தரிசனமும் அவர்கிட்ட பேச கிடைச்சிருந்தா எனக்கு உணவு, இன்னைக்கு உணவே வேண்டாயான்னாரு. யாரு? மகாத்மா. அவரு கேட்ட அந்த பசுவதை தடை சட்டம் அமலாக்கப்பட வேண்டும். மகாத்மா காந்தி இந்த பூமியில் ஒரு பசு கூட கொல்லப்படக்கூடாது. இது யாரும் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது. நம்ம மனசுதான், நாம சங்கல்பம் பண்ணிப்போம். நம்முடைய 6 குறிக்கோள்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு முன்னாடி 6 குறிக்கோள்கள். 1, இந்த பாரத தேசமும் பாரத தர்மமும் வலுவா ஒண்ணு கொண்டு இணையா வலுவா இருந்தாதான் உலகம் அமைதியா இருக்கும். இது இல்லாத இடத்துல தான் அமைதியின்மை இன்னைக்கு உலகம் பூரா பார்த்திருக்கேன். இங்க அமைதியின்மை தலை தூக்க முயற்சிக்கிறது. இந்த ஆன்மீகம் அதை வெல்லும். நம்பர் 2, பாரதத்தின் எல்லைகளுக்கு வெளியே அனுதினமும் எதிரிகளையும் அனுதினமும் எல்லைக்கு உள்ளே துரோகிகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் நமது ராணுவ வீரர்கள் எல்லா தியாகங்களும் புரிந்து கொண்டிருந்த ராணுவ வீரர்களின் குடும்பம் அவர்கள் வெற்றிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும். 3வது குறிக்கோள், உலகத்திலேயே வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் நம்ம விவசாயிகள் தெய்வீக உணவான ஆர்கானிக் ஃபார்மிங் செய்து இப்ப பாய்சனஸ் ஃபுட்டா இருந்து கொண்டிருக்கிற உணவு பழக்கத்தை மாற்றி நமக்கெல்லாம் தெய்வீக உணவான ஆர்கானிக் ஃபுட் கொடுக்கணும். அந்த விவசாயிகள் நலம் பெற அவர்கள் குடும்ப நலனுக்காக அவர்கள் வெற்றிக்காக. 4வது, ஏற்கனவே நிறைய சொல்லிட்டு பசு பாதுகாப்பு. இத பசு காப்பாற்றணும். மகாத்மா காந்தியின் விருப்பப்படி, இறுதி விருப்பப்படி பசு பாதுகாப்பு தடை சட்டம் வரணும். இந்த பாரத பூமியின் எந்த ஒரு மூலை முடுக்கிலும் எவ்வளவு பவர்ஃபுல் ஆன எவ்வளவு வலுவிக்கணும் ஒரு பசுவை கூட தொட முடியாது, இம்சிக்க முடியாது என்ற சூழ்நிலை இந்த ஆன்மீக புரட்சியால் வர வேண்டும் என்பது நம்முடைய 4வது குறிக்கோள். 5வது இது கற்ப கிரகமாகவே இருக்க வேண்டும் என்பது 6வது. 5வது, நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை கலசத்தில் போட்டிருக்கிற பிரார்த்தனை மனுக்கள் தர்ம நியாயத்தின் அடிப்படையில் அமைந்த அந்த பிரார்த்தனைகள் வெல்ல, விருப்பங்கள் நிறைவேற நம்ம 33 கோடி தேவர்களின் சொரூபமான ஓம் என்னும் பிரணவத்தை கண் மூடி காது மூடி முழு தியான மனதுடன் வாத்தியார் சொல்ல சொல்ல சொல்லி நம் கூட்டு பிரார்த்தனை நிறைவேற்றுவோமாக. நன்றி.
माता की जय श्री राम। गौ माता की कर्पूराद्य